எனக்கு பின்னாடி இருந்தவன் ஜன்னலுக்கு வெளியே இருக்கிறவன் சொல்றது எதையுமே கேட்காத, அவனை நம்பாத, அவன் என்ன பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னான். யார் உண்மை சொல்றாங்கன்னு எனக்கு இன்னமும் தெரியல. ஜன்னலுக்கு வெளியே நிக்கிறவனா இல்லை எனக்கு பின்னாடி பேசுற குரலா? 2 பேர்ல ஒருத்தன் என்னை காப்பாற்ற முயற்சி பண்றான், இன்னொருத்தன் என்னை குழப்ப முயற்சி பண்றான்னு மட்டும் தெரியுது. ஆனா யார் உண்மை யார் போய் அப்படின்னு எனக்கு புரியல. என் பயம் அதிகமாச்சு, என் மூச்சு கனமாச்சு, என்னோட ரூம் அப்படியே சுருங்குற மாதிரி ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் எனக்கு தோணுச்சு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். நான் திடுக்கிட்டு முடிச்சேன். மூச்சு வாங்கிக்கிட்டு வேர்வையோட சுத்தி முத்தி பார்த்தேன். என் ரூம் எப்போதும் போல சாதாரணமா இருந்துச்சு, அமைதியா காலியா. நான் மெதுவா என்னை சுதாகரிச்சுக்கிட்டேன். ஓ, கனவுதான் போல. என் போனை கையில எடுத்தேன் டைம் பார்க்க. அப்போது வைப்ரேட் ஆனிச்சு. என் ஸ்க்ரீனை பார்த்தேன். அந்த நொடி என் உடம்பே உறைஞ்சு போச்சு. என் ஃபோனில் ஒரு வார்னிங் மெசேஜ். மோஷன் டிடெக்டட் அட் யுவர் விண்டோ.